ஒரு நாட்டிலே நிர்வாகம் சரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நாட்டுடைய முதலமைச்சர் சரியாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு நாட்டினுடைய நடப்பே தெரியாது, என்ன நடக்கிறது என்றே தெரியாது. அதே போல மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருக்கிற மா சுப்பிரமணியத்திற்கு மருத்துவமும் தெரியாது, இந்த துறையை பற்றியும் தெரியாது. அதுதான் இன்றைக்கு இருக்கிற நிலைமை. நேற்றைக்கு கூட நீங்கள் பத்திரிகைகளை பார்த்து என்னுடைய அறிக்கை வெளிவந்திருக்கும். அதனுடைய புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே இந்த ஆட்சி நடக்கிற போது மருத்துவத்துறையிலே தமிழகம் 28 இந்திய அளவிலே இருக்கிற மாநிலங்களிலேயே மருத்துவத்துறையிலே முதல் மாநிலமாக திகழ்ந்தது. மருத்துவ கல்லூரிகளுடைய எண்ணிக்கையில், அதே போல மருத்துவ மாணவர்களுடைய படிப்பு, அதில் படிக்கிற மாணவர்கள் எண்ணிக்கையில முதல் மாநிலமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை தெரியுமா? 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. முதல் மாநிலம் கர்நாடகம், 2வது மாநிலம் உத்தரப்பிரதேசம், 3வது இடத்திற்கு நம்முடைய தமிழகம் தள்ளப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் இந்த துறையினுடைய நிர்வாகம் எப்படி இருக்கிறது என்பதை தயவு செய்து எண்ணி பாருங்கள். ஆத்தூர் நகராட்சியை பற்றி சொன்னார்கள். ஆத்தூர் நகராட்சி மட்டுமல்ல, நரசிங்கபுரம் நகராட்சி மட்டுமல்ல, தமிழ்நாடு இன்றைக்கு நிர்வாக சீர்கேடு நடந்திருக்கிறது. இது வெறும் ஆத்தூர் நகராட்சியும் நரசிங்கபுரம் நகராட்சியும் ஒரு மரத்திலே இருக்கிற தலைகள். அந்த தலை அதாவது பூச்சரித்து செல்லரித்து காய்ந்து கருகி போயிருக்கிறது. அதற்கு எதற்கு அறிகுறி? ஒரு மரத்திலே இலைகள் காய்ந்து கருகி செல்லரித்திருக்கிறது என்று சொன்னால் அந்த மரத்திற்கே ஏதோ நோய் இருக்கிறது என்று அர்த்தம். அதை போலத்தான் தமிழ்நாடு அரசு என்கிற அந்த மரத்திலே இலைகளாக இருக்கிற ஆத்தூர் நகராட்சியும் நரசிங்கபுரம் நகராட்சியும் காய்ந்து சருகாக இருக்கிறது என்று சொன்னால் மரமே பட்டு போயிருக்கிறது. அதுதான் இன்றைக்கு இருக்கிற நிலைமை. ஆனால் என்ன சொல்லுகிறார் திரு ஸ்டாலின்? வாய்க்கூசாமல் சொல்லுகிறார், அடுத்த ஆட்சி எங்களுடையதுதான், 200 இடங்களை பிடிப்போம் என்று சொல்லுகிறார். ஆனால் ஒன்றை மட்டும் அவர்களுக்கு உறுதியாக சொல்லுகிறேன், எங்களுடைய தலைவரை பார்த்து, எங்களுடைய பொதுச் செயலரை பொறுத்து கற்பனையிலே மிதக்கிறார், கனவு காண்கிறார் என்று சொன்னீர்கள். நீங்கள் தான் இந்த கனவை காண்டு கொண்டிருக்கிறீர்கள், கற்பனையிலே விழுந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு ஒரு கூட்டணி பலம் இருக்கிறது, பணத்தை வைத்து வாக்குகளை வாங்கிவிடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் உங்கள் பாட்சா படிக்காது, நிச்சயமாக உங்களுடைய பணம் செல்லுபடியாகாது. அது மட்டுமல்ல, உங்களுடைய கூட்டணி சின்ன பின்னமாகியோடு சிதறிவிடும். காரணம் என்ன தெரியுமா? 2026 தேர்தலிலே தேர்தல் களத்திலே நாம் பெரிய கோடாக இருக்க போகிறோம், பெரிய கோடு. ஆனால் திமுக கூட்டணி நமக்கு கீழே சின்ன கோடாகத்தான் இருக்கும். அப்பொழுது தெரியும் யார் தேர்தலை வெற்றி பெறப் போகிறார்கள் என்று. அடிக்கடி பேசுகிறார் திரு ஸ்டாலின் அவர்கள், நிர்வாகம் சரியாக இருக்கிறது, எம்பிக்கள் சிறப்பாக பணியாற்றுகிறார்கள், ஆட்சி சிறப்பான ஆட்சி என்று சொல்லுகிறார். எதிலே சிறப்பான ஆட்சி? எதிலே முதலிடம்? கடன் வாங்குவதிலே முதலிடம். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசு வாங்கி இருக்கிற கடன் இன்றைய தேதியில எவ்வளவு தெரியுமா? 8,34,544 கோடி ரூபாய் நமக்கு கடன். கடன் வாங்குவதில் தான் நம்முடைய தமிழ்நாடு முதலிடம். நம்மை விட பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேசம். அந்த உத்தரப்பிரதேசத்தில் கூட இதுவரை 7.5 லட்சம் கோடி தான் கடன் வாங்கி இருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய தமிழ்நாடு 8,34,540